சங்கீதம் 32வது அதிகாரம் அதோடைய 8வது வசனத்தை ஒரு வாசிங்க. சங்கீதம் 32வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையும் கொடுப்பேன். அல்லேலூயா. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆலோசனைகளை தந்து அவர் நம்மளை கருத்தாய் போதித்து நம்மளை கண்ணின் மணி போல காக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வேதவசனம் நமக்கு அதிகமாய் தெரிந்திருக்கிறோம், நம்ம அதிகமாக பார்த்திருப்போம். ஆகிலும் இதனுடைய ரகசியம், இதனுடைய காரியம் என்னன்னு சொன்னா, இதனூடாய் கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, நீங்க வாசிங்க, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை முதல்ல பார்த்துட்டு போயிருவோம். அல்லேலூயா. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. இந்த ஆலோசனையின் ஊடாய் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் என்ன காரியங்கள் என்னவென்று சொன்ன யாக்கோபு 1வது அதிகாரம் அதோட 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவில்லாதவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற, ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமாய் ஞானத்தை குறித்தல்ல, கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிடைக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை மூலமாய் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னா, தேவனுடைய அன்பை எல்லா செயல்களும் நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று சொன்னா, நீங்கள் கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விசுவாசிக்க மாட்டு நல்லா கரங்களை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் தெளிவாகும்படிக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு தருகிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதோடைய 16வது வசனத்தையும் வாசிங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதோடைய 16வது வசனம். நீதிமொழிகள் 16:16. ராஜாவின் கோபம் சமானம், ஞானமுள்ளவனோ அதை என்ன செய்வானா? ஆற்றுவான். அல்லேலூயா. 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 தேவ அன்பு ஒரு மனுஷனிடத்துல இருந்தான், அல்லேலூயா, அவன் மேல இருக்கிற தேவ கோபம் மாறி போகும். அல்லேலூயா.